வணக்கம். ராஜ் டிவியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 13 டிசம்பர் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய திரையோதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது அஸ்தம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைக்கு காதல் செய்யக்கூடிய நாள். வாழ்க்கையில் உன்னதமானது இல்லைன்னா வாழ்க்கையை உந்துவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்பது அன்பு, காதல், பாசம். இதையெல்லாம் இல்லைன்னா மனிதனுக்கு வாழ்க்கையின் மீது உள்ள நம்பிக்கை என்பது போய்விடும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு மேஷராசிக்கு நிறைய அன்பு கிடைக்கும், நிறைய காதல் கிடைக்கும், நிறைய பாசம் கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய அத்தனையிலும் உண்மையும் சேர்ந்திருக்கும் பொழுது வாழ்க்கை எவ்வளவு சுவையானதாக இருக்கும். அந்த மாதிரியான அற்புதமான நாளில் தான் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்க போறீங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு நாம் இன்று சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அறிவுரை என்பது எல்லோருக்கும் பிடிப்பதல்ல. காசு பணம் சம்பாதிப்பது என்பது மிக கடினமானது. இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் கூலி தொழிலாளி முதல் கோடீஸ்வர முதலாளி வரை பல சிரமங்களுக்கு அப்புறம் கஷ்டங்களுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்லா சேர்த்து வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி சேர்த்து வைப்பது உங்ககிட்ட தானே இருக்கு. தேவையில்லாத செலவுகள் என்பது மனிதனுக்கு அதாவது டெம்டேஷன் ஆகும். ஒரு நார்மல் ஃபோன் இருக்கும்போது அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும். அந்த ஃபோன் நல்லா தான் இருக்கும். இது தேவையில்லாதது. மனிதனுடைய தேவை மிக சுருக்கமானது. 3 வேளை சாப்பாடு, தங்குற இடம், போட்டுக்கிற துணி. ஆனால் பல தேவையில்லாத விஷயங்களை நோக்கி நம்ம மனசு பாயும் போது தேவையுள்ள பலதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிம்மதி, நம்ம சந்தோஷம், கடன் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய பணத்தை காப்பாற்றிக்கணும். மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். ஒரு நாள் நல்ல நாளா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மனம் நிம்மதியாக இருக்கும்போது அது நல்ல நாள். எப்பேற்பட்ட வெற்றிகள் கிடைத்தாலும் கூட மனம் நிம்மதியாக இல்லைன்னா அந்த நாள் சுவையானதாக இருக்காது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் பல நிம்மதியான தருணங்கள், பெருமூச்சு விடக்கூடிய தருணங்கள், ஒரு சாதித்தோம் நம்ம லைஃப்ல அப்படின்னு நெகிழக்கூடிய தருணங்கள், இதையெல்லாம் வரக்கூடிய மகிழ்ச்சிகரமான அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. கடகராசி என்பர்கள் நாள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறைய சவால்களை இன்று சந்திக்க நேரிடலாம். பகைகளும் உங்களுக்கு எதிரிகளும் உங்களை தாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். எதிரிகள் நம்மளை தாக்குறாங்கன்னாலே நம்ம முன்னேறோம் தான். முயற்சியோடு சேர்த்து தன்னம்பிக்கையும் சேர்த்து முன்னேறும் பொழுது யாரும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. நம்ம தலைவர் சொல்கிறபடி ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் சார், நம்ம ஏன் சார் பயப்படணும், தைரியமாக நடைபோடுங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்னைக்கா இருந்தாலும் the last laugh will always be yours. சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகளை தேடி போக வேண்டிய ஒரு நாள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டிய அத்துணை முக்கிய முடிவுகளையும் இன்று எடுக்கலாம். எதற்கும் பயப்படாத துணிவாக செயல்படக்கூடிய அனைத்து சிம்மராசி என்பவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வரப்பிரசாதம். ஏன்னா புதிய பாதைகளை, புதிய எண்ணங்களை வித்திடக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் என்றால் அது மிகையல்ல. கன்னிராசி நேயர்களுக்கு பல தரப்பிலிருந்தும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுக்கு எந்த உதவி தேவையோ, இன்னைக்கு வாழ்க்கையில முக்கிய பிரச்சனைகள்ல என்னென்ன மாதிரி உதவிகள் தேவை, அந்த உதவிகள் யாரை கேட்டா கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் படி நீங்க சரியான நபர்களிடமிருந்து இன்றைக்கு உதவியை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒளி பிரகாசமாக மாறும். துலாம் ராசி நேயர்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட், திருமணம் சார்ந்த தகவல்கள். வெகு வருடங்களாக திருமண வரன் அமையாத இருக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க.
ஏற்கனவே திருமணம் பண்ணி கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் லட்சம் பேரில் இருக்காங்க. திருமணம் என்பது ஒரு பந்தம். அந்த பந்தத்தில் முக்கியமான வேறு என்னன்னா விட்டு கொடுப்பது, புரிந்து கொள்வது, நிதானத்துடன் செயல்படுவது, மதிப்பு கொடுப்பது, ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக. இது இல்லைன்னு சொன்னால் அந்த பந்தம், இதை சுற்றி இருக்கக்கூடியது ஒன்றுமே முக்கியமாக இருக்காது. அதாவது பணமோ பெயரோ அழகோ புகழோ இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நிற்காது. இதுதான் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம், அதிசயம். இந்த திருமண பந்தம் சம்பந்தப்பட்ட திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மருமகளோ மருமகனோ கிடைக்கக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப மற்றவங்க மேலே இரக்கம் காட்டுற மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு வரலாம். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் காமிக்கக்கூடிய இரக்கம் மறுபடி உங்களையே தாக்கக்கூடாது இல்லையா? அதற்கு நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். யாரும் பார்த்தாலும் தானம் கொடுக்கும்போதோ தர்மம் கொடுக்கும்போதோ பாத்திரம் அறிந்து பிச்சை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த உதவியை செய்தாலும் எப்பொழுது யாருக்கு எந்த அளவில் செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். இதை கவனத்தில் கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களுக்கு புகழையும் பெருமையும் தேடித்தரக்கூடிய ஒரு நாள். அற்புதமான உங்களுடைய உழைப்பிற்கு ஆன ஊதியம் இன்று கிடைக்கும். பல ஆண்டுகளாக நீங்கள் மனசில் வச்சிருப்பீங்க இதுதான் லட்சியம்னு. அந்த அத்துணை லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். நல்ல தெய்வ தரிசனம், பெரிய கோவிலில் கர்ப்ப கிரகத்து தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அற்புதமான நாள். மகர ராசி என்பவர்களுக்கு சற்று சவாலான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். பல நாட்கள் பல ஆண்டுகள் இந்த ஏழரை சனியுடைய பாதிப்பினால நிறைய இழப்புகள், சொல்ல முடியாத இர்ரிட்ரீவபிள் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரும்ப பெற முடியாத இழப்புகள் நிறைய இருக்கு. மரணத்திற்கு தவிர மிச்ச எல்லா இழப்பையும் திரும்ப பெற்றுடலாம். மரணம் என்பது திரும்ப பெற முடியாதது. நிறைய உறவுகள் இழப்பு. இந்த அத்துணை இழப்புகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நாள். உங்கள் வெற்றிக்கு வேறிடக்கூடிய ஒரு நாள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களுக்கு உங்களை எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா வேணுமட்டே எரிச்சலும் கோபமும் படுத்த பார்ப்பாங்க. நீங்க ஏற்கனவே கொஞ்சம் பொறுமையான ஆளுன்னு வச்சுக்கோங்க, சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வேணுமட்டே என்ன பண்ணுவாங்க, உள்ள பூந்து உங்களை பாய்சன் பண்ண பார்ப்பாங்க, இன்டிமிடேட் பண்ண பார்ப்பாங்க. நீங்க இக்னோர் பண்ணணும். இந்த நாள் இதுவும் கடந்து போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பணவரவு, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் மேம்பாடு, நிறைய சிக்கல்கள்லேருந்து வெளியே வருது, கொடுத்த கடன் எல்லாம் வசூலிப்பது, நிறைய விஷயத்துல பொருளாதார வகையிலையும் பண வரவிலையும் மேன்மையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. இன்று 13 டிசம்பர் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை வேறிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.